ஒரு காலத்தில் ஒரு பரபரப்பான நகரத்தில் ஒரு வசதியான தெருமுனையில் ஒரு சிறிய பேக்கரி இருந்தது. 50 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒன்றாக பேக்கிங் செய்து வந்த திரு மற்றும் திருமதி போட்ஸ் என்ற வயதான தம்பதியரால் பேக்கரி நடத்தப்பட்டது. ஒரு மழைக்கால பிற்பகல் விஸ்கர்ஸ் என்ற குறும்புக்கார பூனைக்குட்டி பேக்கரியின் வாசலில் தடுமாறி மழையிலிருந்து தஞ்சம் புகுந்தது. மிருகங்களுக்கு மென்மையான இடமாக அறியப்பட்ட திருமதி பாட்ஸ் நனைந்த பூனைக்குட்டியை எடுத்து ஒரு சூடான டவலில் போர்த்தினார். அன்று முதல் விஸ்கர்ஸ் பேக்கரியில் ஒரு அங்கமாக மாறியது. ஆர்வமுள்ள பூனைக்குட்டி ஜன்னல் அருகே உட்கார்ந்து உலகம் நடப்பதை பார்த்து கொண்டிருக்கும். எப்போதாவது பேக்கிங் டேபிளில் இருந்து விழுந்த நொறுக்கு தீனிகளின் மீது பாய்கிறது. வாரங்கள் கடந்து செல்ல விஸ்கர்ஸ் பாட்களுக்கு மட்டுமல்ல, பேக்கரி வாடிக்கையாளர்களுக்கும் மகிழ்ச்சியை அளித்தது. பேக்கரிக்குச் செல்லும் குழந்தைகள் விஸ்கர்களைக் கண்டு மகிழ்ச்சியுடன் கத்துவார்கள். அவர்கள் தளர்வான சரத்தை விளையாட்டாக துரத்துவார்கள் அல்லது சூரிய ஒளி மூலையில் தூங்குவார்கள். ஒரு சன்னி காலை ஒரு இளம் ஜோடி பேக்கரிக்குள் நுழைந்தது. அவர்கள் அக்கம் பக்கத்திற்குச் சென்று உள்ளூர் இடங்களை ஆராய்ந்து கொண்டிருந்தனர். விஸ்கர்கள் உறவினர்களின் ஆவிகளை உணர்ந்து தங்கள் கால்களுக்கு இடையில் நெசவு செய்து துடிக்கின்றன. மிஸ்டர் பாட்ஸ் சிரித்துக்கொண்டே விஸ்கேயின் கதையை பகிர்ந்து கொண்டார்.